மாலை வணக்கம். இது அழகு தமிழ் கவிதை கழகம். என் உறவுகளே, ஒரு அழகான பதிவு பதுமையாக இதமாக நம் மனதை தூய்மையாக்க இருந்துவிடும் என்றால் ஒரு பதிவால் அது முடியும். அது யாவருக்கும் விருப்பமானுதல் வேண்டும். அதுபோல் இன்று ஒரு மாறுபட்ட சிந்தனைக்குள் புகும் ஒரு கவிதை. நிலை குலைந்த தருணங்கள் எல்லாம் நீர் நிலம் ஆகாயத்தின் மீது பற்றுகளை கொண்டு பார்வைகளை திருப்பினேன். தனிமையை விரும்பினான் ஏற்றேன். திரும்ப திரும்ப இயற்கையின் பக்கங்களிலே என் விழிகளை தார வார்த்தேன். தனிமைக்குள் அமர்ந்து நிகழ்ந்ததை யாவும் ஒருமுறை நிகழ்வுக்குள் ஆக்கினேன். நடந்தது யாவும் நன்மைக்குள் முடிதல் வேண்டும் என எனக்குள் நானே சிறு புலம்பல்கள் கொள்ளும் நிலை செய்து கொண்டேன் என்ற ஒரு அழகான தனிமைக்குள் நாம் மனங்கள் கசக்கும் நேரங்களில் நம்மை நாமே வினாக்கள் எழுப்பிக் கொண்டு வாழ்க்கையில் எண்ணற்ற குழப்பங்களுக்கு சரியான விடைகளை தேட தனிமை பெரும் மருந்தாக அமையும். என் உறவுகளே, நிலை குலையும் தருணங்களை கூட நாம் நிலையாக இருப்பதால் அது நமக்கான நேரங்களாக மாறும். எப்பொழுதும் நம்மை புத்துணர்ச்சியாக வைத்து கொண்டிருக்கும் அத்தனை இயற்கைகளும் நமக்கானதாக மாறும். என் உறவுகளே, எப்பொழுதும் நாம் மனதை பல்வேறு சிந்தனைக்குள் ஆட்படுத்தி கொண்டிருந்தாலும் நமக்கான வாழ்வுகளுக்குள்ளும் சிறிதேனும் இருக்கும் விதம் செய்து மனதை மகிழ்வடையும் நிலையை செய்து கொள்ளுங்கள். என் உறவுகளே, இறுக்கங்களோடு வாழும் ஒரு வாழ்க்கை நம்மை எப்பொழுதும் இருக்கும் நிலை செய்துவிடும். மனதை சுருக்கும் நிலை செய்து விழியை விரித்து இந்த உலகத்தை பார்த்து ஒப்பிட்டு வாழும் அழகான ஒரு வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் மனப்பக்குவத்தை உங்களுக்குள் வளர்த்து கொள்ளுங்கள். என் உறவுகளே, தினம் தினம் ஒரு பதிவு இயற்கை சார்ந்தே வாழ்நிலை சார்ந்தே என வரும் என்றால் நிச்சயமாக வரும். இது நம் வாழ்வியலோடு கலந்த ஒன்றாக மாறும் வரை என் உறவுகளே, வாழ்க்கை மிக வரமென நீங்கள் எண்ணினால் அது வரமாக உங்களை மாற்றி வைக்கும். உங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை என அது ஆக்கி வைக்கும். என் உறவுகளே, நிலைகொள்ள உலகத்திற்குள் அழகான ஒரு வாழ்க்கையை வாழ நீங்கள் மனதை நிலைகொள்ளும் இருக்கும் பக்குவத்தை செய்து கொள்ளுங்கள். என் உறவுகளே.